செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 6.4 பார். ஓகேவா? ஸோ 4 பார் அப்படின்னா என்ன மீனிங்கு? 6.4444 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா? நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? அப் டு 3 டெசிமல் அப்படின்னா என்னது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் லைன் எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம்? 6.444. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து எதுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஸ் பிட்வீன். ஸோ 6க்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் தானே இது ப்ளஸ் நம்பர்ஸ் தான். மைனஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு பின்னாடி போகும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ளஸில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால 6 and 7. ஸோ 6க்கும் 7க்கும் நடுவில் தானே இந்த நம்பர்ஸ் இருக்கும். ஸோ லைன்ஸ் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 லைன், 4 நம்பர்ஸாக. அப்போ எத்தனை லைன் போட்டுக்கலாம்? 4 லைன்ஸ் போட்டுக்கலாம். கண்டிப்பாக 4 லைன்ஸ் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்பர்ஸ் எழுதலாம். என்னது? 6 and 7. ஸோ அப்போ இதுலேருந்து இப்போ 0 இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ இந்த சைடு ஆரோ மார்க். ஸோ இந்த சைடு இருந்தது -1 -2 -3. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து எதுக்கும் நடுவில் இது இருக்குன்னு சொல்லிட்டோம். 6க்கும் 7க்கும் நடுவில். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறது என்னது? 6.0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 6.1 6.2 6.3 6.4 6.5 6.6 6.7 6.8 6.9 7.0. ஓகேவா? ஸோ 7 வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ 6 வந்துட்டு எங்கே இருக்குது? இங்கேருந்து இந்த இடத்துக்கு. ஓகேவா? ஸோ ஸ்கேலை வச்சு கரெக்டாக பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் வச்சுட்டு கரெக்டாக கூட போட்டுருவோம். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இந்த சைடு வந்து இந்த ஆரோ மார்க் வந்து போடணும். ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயுமே ஆரோ மார்க் கண்டிப்பாக போடணும். ஏன்னா நம்பர் இதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? 6 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 தேவையா? ஸோ 6.4 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த நம்பர் தானே நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ 6.4க்கும் 6.5க்கும் நடுவில் தானே இந்த நம்பர்ஸ் இருக்கும். அப்போ எப்படி எழுதலாம்? 6.40 6.41 42 6.43 6.44 6.45 6.46 6.47 6.48 6.49 6.50. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்னது? 40 அப்படிங்கிறது தான் 6.4. 6.650 அப்படிங்கிறது தான் என்னது? 6.5. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன தேவை? 6.44. ஒரு நம்பராக சேர்த்துக்க வேண்டியதான். முதல்ல 6.4 கண்டுபிடிச்சோமா? இப்போ 6.44. 6.44 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்கா? ஸோ அப்போ இதுக்கும் நடுவில் தான் அடுத்த நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? 6.440 6.441 442 6.443 6.444 6.445 6.447 6.448 6.449 6.450. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதுலேருந்து இது, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இங்கேருந்து இங்கே. ஓகேவா? ஸோ அப்போ இதற்கு நம்மளுக்கு எந்த நம்பர் தேவை? ஒரு 3 நம்பர்ஸ். 6.444 தான் நம்மளுக்கு தேவை. ஸோ தேர்ட் நம்பர் அப்படிங்கிறப்ப இங்கே தானே இருக்குது. ஸோ அப்போ நம்பர் லைனில் நம்ம இப்போ போட்டு காமிச்சிட்டோமா? ஓகேவா? இந்த சம் வந்துட்டு இவ்வளோ தான். புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.